நான் சின்ன வயசில் கேட்ட ஒரு விடுகதை ஒன்றுக்கு ஞாபகம் வருது. இந்த விடுகதை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு புல்லுக்கட்டு ஒன்று இருக்குது, புலி, ஒரு ஆட்டுக்குட்டி. ஆற்றுக்கு இந்த பக்கம் வச்சுட்டு ஒருத்தன் நிற்கிறான். இவன் இந்த 3ஐயும் கொண்டு போய் அந்த பக்கம் சேர்க்கணும். ஒரு 3 தடவை தான் மேக்ஸிமம் போக முடியும். ஆனால் ஒரே சமயத்தில் 2 தான் அவன் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு புல்லுக்கட்டோ ஒரு ஆடோ புலியோ இந்த மாதிரி அவன் கொண்டு போய் எப்படி சேர்க்குறான் அப்படிங்கிறது தான் அந்த விடுகதைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இந்த விடுகதையை ஸ்கூல்லையோ இல்லை எங்கள் அம்மா சொல்லியே நான் கேட்டிருக்கேன். இதுக்கு நான் ஆன்சரும் அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது ஒரு நான் கேட்ட விடுகதையிலே நான் இது ஒரு சேலஞ்சிங்கான விடுகதையை அப்போ பார்த்தேன். நான் இப்போ புளியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போனான்னு வச்சுக்கோங்க, புல்லையும் ஆட்டையும் விட்டுட்டு, அப்போது ஆடு புல்லை தின்னுடும். புல்லை தின்னுடும் இல்லையா? ஸோ அப்போ புல்லுக்கட்டை சேவ் பண்ண முடியாது. சரி, புளியை விட்டுட்டு புளியையும் ஆட்டையும் இந்த பக்கம் விட்டு போனால் ஆடை புளி தின்னுடும். புல்லுக்கட்டை மட்டும் தூக்கி கொண்டு போனான்னா, ஸோ அவன் என்ன பண்ணணும்? புளி புல்லை திங்காது இல்லையா? அதனால் புளியையும் ஆட்டுக்கட்டையும் வச்சுட்டு வெறும் புளியையும் புல்லுக்கட்டையும் மட்டும் வச்சுட்டு, எப்படியும் புளி புல்லை தின்னாது இல்லையா? இது 2 பேரையும் விட்டுட்டு ஆட்டை மட்டும் கொண்டு போய் அந்த கரையில் கட்டி விட்டுட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் திருப்பி புல்லுக்கட்டை மட்டும் கொண்டு போய் அந்த பக்கம் கரையில் வச்சுட்டு ஆட்டை திருப்பி கொண்டு வந்துடுவான். அதாவது ஒரே நேரத்தில் 2 திங்ஸையும் இங்கே விட்டு போகணும், அது ஒரு ரூல்ஸ். ஸோ ஆட்டை திருப்பி கொண்டு வந்துடுவான். ஆட்டை கொண்டாந்து இங்கே கட்டி போட்டுட்டு திரும்பவும் புளியை மட்டும் கொண்டு போய் அந்த கரையில் கட்டி விட்டுட்டு வந்துடுவான். ஏன்னா புளி கண்டிப்பாக புல்லை திங்காதில்ல. திருப்பி ஆட்டை கூட்டிகிட்டு போவான். இது ஒரு கதைன்னு விடுகதைன்னு சொல்லியிருக்கானோ, இதையும் உட்காந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த விடுகதை யாராவது கேட்டிருக்கீங்களா? ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் இட் வெரி அம்யூசிங். ஐ எம் நாட் ஈவன் ஷுர் வெதர் ஐ டோல்ட் ரைட். திஸ் இஸ் த ஆன்சர் ஐ கைண்ட் ஆஃப் ரிமெம்பர். எனிவே, இந்த ஒரு புல்லுக்கட்டு கதை, இந்த புலி ஆடு புல்லுக்கட்டு, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லோரும் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு காமெடி கதை, அப்படி ஒரு ரேண்டம் ஸ்டோரிஸாக நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டது சொல்கிறேன். ஒரு மன்னர் கூப்பிடுவாராம் சோம்பேறிங்கள்லாம். இந்த நாட்டிலே எல்லா சோம்பேறிங்களும் வாங்க, சோம்பேறிங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே, வாழைப்பழ சோம்பேறின்னு கூட சொல்லுவாங்கள்ல, வாழைப்பழத்தை கூட உரிக்கிறதுக்கு சோம்பேறிப்படுவாங்கன்னு, அந்த மாதிரி இருக்கிறதுலே எது பெஸ்ட்டு சோம்பேறிக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறாராம். அப்போ இந்த மாதிரி சோம்பேறிங்கெல்லாம் கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு சோம்பேறி கையை தூக்கவே இல்லையாம். எதுக்கு கையை தூக்கிட்டேன்னு, இவன் தாண்டா பெரிய சோம்பேறின்னு அவருக்கு ப்ரைஸ் கொடுத்ததா அந்த கதை முடியும். இதெல்லாம் ஒரு வரி கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 மினிட்ஸில் மட்டும் சொல்கிற மாதிரி கதைகள்லாம் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய கதை சொல்லுவாங்க. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான்ல ராஜா, எத்தனை பேர் வீட்டில் தூங்கிட்டு இருப்பான்? ராஜா கூப்பிட்டா போயிடுவானுங்களா? சோம்பேறியோட இதே இப்போ எங்கேயும் கிளம்ப மாட்டான் தானே. எப்படி சோம்பேறி அங்கே போயிருப்பான்? ஒன்ஸ் போனாலே அவன் சோம்பேறி இல்லை தானே. இந்த கொஸ்டினை ஏன் நான் கேட்கலன்னு இப்போ நான் வருத்தப்படுறேன். நான் சோம்பேறி கதை சொல்லியிருக்கானு பாரு, சோம்பேறிங்க. அப்புறம் எங்கள் அம்மா சொல்கிற ஒரு ஃபன்னி கதை. ஒருத்தி ஒருத்தன் ஒரு எனக்கு வடை சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டானான். அப்போ அவள் சொன்னாலாம், எண்ணெய் இல்லை. அப்போ எண்ணெய் எங்கே போகிறதுன்னொன்னே அவன் சொன்னானா, சரி நான் எண்ணெய் தானே, எண்ணெயை கொஞ்சம் இல்லை உளுந்து இல்லை அப்படின்னு சொன்னாலாம். அவன் சொன்னாலாம், சரி எண்ணெய் இருக்கான்னு கேட்டதுக்கு, எண்ணெயெலாம் இருக்குது, உளுந்து தான் இல்லைன்னொன்னே, சரி உன் உடம்புல கொஞ்சம் உளுந்தை தடவி விடு, சரி எண்ணெயை தடவி விடுன்னு சொன்ன உடனே அவள் எண்ணெயை கொஞ்சம் லேசாக தடவி விட்ட உடனே அங்கே உளுந்து கடையில் அப்படி அளந்து போடும்போது உளுந்தெல்லாம் கீழே கிடக்குமா. கதை தானே, கதையெல்லாம் ரொம்ப லாஜிக்கெலாம் கேட்கக்கூடாது. அப்போது எங்கள் அம்மா சொன்ன கதை, நிறைய கதை சொல்லுவாங்க, என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன கதை தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த உளுந்து கடையில் அவன் உளுந்து அளந்து அந்த கஸ்டமருக்கு போடும்போது உளுந்தெல்லாம் வெளியில் சிந்திரும்ல, அவன் கீழே அப்படியே உருண்டு புரண்டு கீழே விழுந்த மாதிரி நடித்து அப்படியே அந்த எண்ணெயில் எல்லாம் உளுந்தும் ஒட்டிக்குமா. ஒட்டின உடனே கொண்டாந்து அந்த ஒட்டிக்கணுன்னு என்ன மதுரை பாஷை, மெட்ராஸ் பாஷை வருது எனக்கு திடீர்னு. அவன் அந்த உளுந்தெல்லாம் வீட்டில் ஊற்று விடுவானான். ஊற்று விட்டோடனே அவள் அதில் வடை சுடுவானான். கருமம் அவன் உடம்புல ஒட்டிட்டு விட்டானா.
அதே வேறு நாங்கள் கேள்விங்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம். இப்போ நான் கேள்வியெல்லாம் கேட்குறேன் இத்தனை வயசுக்கு அப்புறம். அப்போது அதில் வடை சுட்டி வச்சுருப்பாளாம். வடை சுட்டி வச்ச உடனே அவன் வர்றது கொஞ்சம் வேலைக்கு போயிட்டோ குளிச்சுட்டு வரானோ இங்கேயே போயிட்டு கிணத்துல ஆற்றுலையோ குளிக்கிறதுக்கு போவானாம். அப்போ ஐயோ வடை சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு 1 வடை 2 வடை 3 வடைன்னு சொல்லிட்டு எல்லா வடையும் தின்னு விடுவாளாம். தின்ன உடனே அவன் பார்த்தா வடையே இருக்காதான். அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுமா. ஏன் வடையெல்லாம் தின்னுட்டேன்னொன்னே, இல்லை ரொம்ப நல்லா இருந்தது தின்னுட்டேன், திருப்பி போய் நீங்கள் அதே மாதிரி எண்ணெய் தடவி விடுறேன், நீங்கள் திருப்பி போய் உளுந்து எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு வடை சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாளாம். சரின்னு அவன் திருப்பி போவானான். திருப்பி போனவொன்னே அந்த கடையில், ஏண்டா இப்போ தான் கீழே விழுந்து நடிக்கிற மாதிரி உளுந்தெல்லாம் அள்ளிட்டு போனேன், திருப்பி நடிக்க இது உளுந்து திருடவா வந்தேன்னு சொல்லி மொத்துன்னு கடையில் மொத்தி விட்டோன்னா அவன் உடம்பெல்லாம் உளுந்து வடை மாதிரி வீங்கி போச்சான். வடையாக வீங்கி போச்சான் அப்படின்னு. ஐயோ இது ஒரு கதை எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இந்த கதை எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா ஒரே பயங்கர சிரிப்பாக வருது. அப்பாடி இந்த கதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஒரு ஃபன்னி கதை. இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழியோடு உள்ள ஒரு கதை ஒன்று. ஆதாயம் இல்லாமல் செட்டியார் ஆற்றுல போவானா. இது எந்த இதில் நான் படித்தேன்னு தெரியல, கதை புக்கிலே வந்திருக்கு இந்த கதை. ஏன்னா ஒரு குளம் மாதிரி இருக்கும், பாத்திரங்கள்லாம் வெளியில் கிடக்கும். அந்த குளத்துல ஒரு செட்டியார் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருக்கோம். அப்போ சின்ன வயசில் இந்த அம்புலி மாமாவில் வந்த கதையாக இருக்குமான்னு தெரியல, இல்லை எங்கள் அம்மா சொன்ன கதையா எனக்கு தெரியலை. இந்த கதை எப்படின்னா, ஒரு செட்டியார் இருப்பார். அவர் காசு கொடுத்தா தான் எல்லா வேலையும் செய்வார். ஒரு 5 காசு கொடுத்தா உடனே கிடுக்கிட்டுன்னு பாத்திரத்தை கழுவி போட்டுருவார். ஒரு 10 காசு கொடுத்தா அவர் கடைக்கு போய் திங்ஸ் வாங்கி கொடுத்துருவார். அந்த மாதிரி எல்லா வேலையும் செய்வார். காசு கொடுத்தா தான் எந்த வேலையும் செய்வார், காசு கொடுக்கலன்னா எதுவுமே செய்ய மாட்டார். ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பயங்கர வெள்ளம் வந்துடுது. அந்த கரையில் நின்றுக்கிட்டு இருந்த அவர் அந்த வெள்ளத்தோடு அடிச்சுக்கிட்டு போயிடுறாரு. அப்போ எல்லாரும் ஐயோ செட்டியார் ஆற்றுல போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ எல்லோரும் சொல்லுவாங்களாம், ஆதாயம் இல்லாமல் செட்டியார் ஆற்றுல போவானா, யாராவது ஏதாவது வேலை கொடுத்துருப்பாங்க ஆற்றுல போகிற மாதிரி, அதுக்காக ஆதாயத்துக்காக செட்டியார் ஆற்றுல போயிட்டுருக்காருன்னு யாருமே காப்பாற்றலையா, அப்படியே செட்டியார் ஆற்றோட ஆற்றா அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாராம். அதை சொல்லுவாங்க. இந்த கதை ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. இதனாலும் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. How did you enjoy? No comments, nothing.